எப்பேற்பட்ட ஏழையும் பணக்காரனாக மாற்றும் சக்தி வாய்ந்த ரகசிய ஒரு பொருளை இவ்வாறு பயன்படுத்தினால் வீட்டில் நல்லது நடக்கும். அந்த பொருளை என்ன தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க முருக பக்தராக இருந்தால் ஓம் சரவணபவ என கமெண்டில் சொல்லுங்க. இந்த பொருள் வீட்டில் இருந்தாலே உங்கள் வீட்டில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்கும் உபயோகப்படும். குழந்தைக்கு ஒரு மருத்துவர் போல கூட இருந்தே காப்பாற்றும் சக்தியுண்டு இதற்கு. அனைவரும் நெற்றியில் பூசிக்கொண்டு போனால் அதிர்ஷ்டம் பெருகும். இதை வீட்டில் இவ்வாறு உபயோகம் செய்யுங்கள். எல்லா நல்ல ஆற்றலையும் ஈர்க்கும் சக்தி இதற்கு இருக்கு. இந்த பொருளை இவ்வாறு உபயோகித்து அதன் பயன் பெறலாம். இதன் பெயர் சொன்னால் இதனுடைய சக்தி பலிக்காது. கிச்சனில் பணம் சேமித்து வைக்கும் ஏதாவது ஒரு பர்சில் போட்டு வையுங்கள். இல்லையெனில் சில பேர் பணத்தை ஏதாவது ஒரு மடிகை டப்பாவில் போட்டு வைப்பார்கள். அதிலும் போட்டு வைக்கலாம். அடுத்து உப்பு வைக்கும் ஜாடியில் போட்டு வையுங்கள். ரொம்ப அடியில் வைக்காமல் மேல்புறம் கண்ணில் தெரியாதவாறு போட்டு வையுங்கள். சமையலுக்கு உப்பு பயன்படுத்தும் போது இது கையில் பட்டு சமைத்தால் மிகவும் நல்லது. மருத்துவ செலவுகள் குறையும். மகாலட்சுமியின் சக்தி பரிபூரணமாக கிடைக்கும். மேலும் திருமாங்கல்யம் மற்றும் போது அந்த தாலிக்கயிற்றில் சிறிது அளவாவது இந்த துண்டை வெட்டி தாலிக்கயிற்றின் வலது பக்கம் சேர்த்து கோர்த்து கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால் கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். வீட்டில் பிரச்சனைகள் குறையும். இருவரின் ஆயுள் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட வயிற்று பகுதியில் படும்போது இது ஒரு மருத்துவராக செயல்பட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் முக்கியமாக இந்த பொருளை எடுத்து சாமி அறையில் உள்ள விளக்கில் நெய்யூற்றி அதில் இதை காட்டி சுட்டால் ஒரு கருமையான மை ஒன்று கிடைக்கும். அதை எடுத்து நெற்றியில் தினமும் வைத்துக்கொண்டு வெளியில் சென்றால் நமக்கு கண் திருஷ்டி விலகும். நமக்கு நேர்மறை ஆற்றல் அதிகமாக கிடைக்கும். மேலும் இதை சுடும்போது ஏற்படும் வாசம் நம் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றலை போக்கும். எல்லா நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும். அதிக விலையாக இருக்காது. அதனால் கடையில் பேரம் பேசாமல் வாங்கிட்டு வாங்க. உபயோகப்படுத்தி பயன்பெறுங்கள். என்ன பொருள் என தெரிந்து கொள்ள கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.